ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்து பிடிச்சமான ட்ராவல்ன்றது பார்த்தீங்கன்னா அது ரயில் பயணம் தாங்க. ஸோ எனக்குமே அந்த ட்ராவல் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரயில் பயணன்றதை எப்படி வந்தவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, லைக் மேனுஃபேக்சரிங், ஐடி செக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டேட்டாவாகட்டும், இல்லை வந்து ஒரு சிக்னலிங் ஆகட்டும், எப்படி எப்படிலாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்தியன் ரயில்வேஸ்கில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரன் ஆகுது, அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரோம். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் வெல்கம் டு ஜான்ரோ ரோட்டாஸ். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 20லேருந்து 25 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க குளோபலி வந்து நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுக்கிட்டு ஸோ நிறைய காம்பனன்ஸும் அவங்களுக்கு வந்து இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய செக்டர் எது பார்த்தீங்கன்னா அது மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டரில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சித்ராஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ். இந்த சித்ராஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க எல்லா எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸும் வந்து அவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்க எல்லா எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸும் இந்த ஒரு முன்னுதாரணமாக வந்து இந்த சித்ராஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே இன்னைக்கு 90 to 95% வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இதனால வந்து எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸோட பயன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதோட மேனுஃபேக்சரும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக தேவைப்படுது. ஸோ இதனால இந்த எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ் வந்து வெறும் சித்ராஞ்சன் லோகோமோட்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து மெடா லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ்ன்ற ஒரு புதுசாக ஒரு டிவிஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த மெடா லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க 12,000 ஹெச்பியில் இருக்க WG12 வந்து ஆல்ஸ்டாம் நிறுவனத்து கூட சேர்ந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ். இந்த டீசல் லோகோமோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நிறுவனமான ஆல்கோ நிறுவனம், அதாவது அமெரிக்கன் லோகோமோட்டிவ்ஸோட சேர்ந்து இவங்க வந்து டீசல் லோகோமோட்டிவ்ஸ்லாம் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் கார்பன் எமிஷனுக்கோசரம் வந்து இவங்க எலக்ட்ரிக் மோட்டோ டீசல்ன்ற வேரியண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஸோ இந்த டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் வந்து வெறும் டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டீசல் லோகோ மாடர்னைசேஷன் ஒர்க்ஸ் என்று வந்து பெயர் மட்டும் செஞ்சாங்க அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சஸ் மேனுஃபேக்சரான இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் தாங்க இருக்கு. இந்தியா சுதந்திரமான பிறகு நம்ம இன்பில்டாவே வந்து ஒரு ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் பண்ணுன்றதுக்கோசரம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து 1955 சுவிட்சர்லாந்து நிறுவனமான ஸ்குயின்ஸ்வெக்ஸல் வேகன்ஸோட டைப் சேர்த்து உருவாக்குறது தான் இந்த ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி தான் வந்து எல்லா கோச்சஸ்க்குண்டான முன்னு உதாரணமாக இருக்குங்க. ஸோ இந்த ஐசிஎஃப் வந்து இன்னைக்கு இருக்க ஐசிஎஃப் மட்டும் இல்லாமல் மாடர்ன் எல்ஹெச்பி கோச்சஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வந்தே பாரத் கோச்சஸும் வந்து இங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயினோட பயன்படுத்துதல் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ அதனோட உற்பத்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றக்கோசரம் 1984 உருவாக்குறது தான் இந்த டிடார்கோ வேகன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கானா கவர்மெண்ட் கூட சேர்ந்து 1990 மெடா கோச் ஃபேக்ட்ரியும் 2012 வந்து மாடர்ன் கோச் ஃபேக்டரி வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாடர்ன் கோச் ஃபேக்டரி தான் வந்து மாடர்னைஸ்டான எல்ஹெச்பி கோச்சஸும் இன்னைக்கு இருக்க ஐசிஎஃப் கோச்சஸும் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ஸ்டோம் அண்ட் அதோட கிளை நிறுவனமான பார்த்தீங்கன்னா பான்பார்டியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட், ஸோ இவங்களும் வந்து இந்தியன் ரயில்வேக்கு கோச்சஸ் அண்ட் வேகன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ன்ற ஒரு இந்தியன் கம்பெனி வந்து அவங்க எலக்ட்ரானிக்ஸும் டெலிகம்யூனிகேஷன் சொல்யூஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரயில்டெல் கார்பரேஷன்ற ஒரு கம்பெனி வந்து இன்டர்நெட் சர்வீஸ் அண்ட் டேட்டா நெட்ஒர்க்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் கம்பெனியான சிமென்ஸோட சப்சிடரி கம்பெனிஸான சிமென்ஸ் மொபிலிட்டியும் ஆல்ஸ்டாம் கம்பெனியும் வந்து இவங்க சிக்னலிங் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிற கம்பெனி வந்து BHEL. ஆமாங்க, BHEL வந்து இன்னைக்கு இருக்க நிறைய லோகோமோட்டிவ்ஸ் வந்து அவங்க ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா WG7 இருக்க நிறைய வேரியன்ட்ஸ் வந்து BHEL தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்போனன்ட்ஸும் வந்து இந்தியன் ரயில்வேக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்க நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிமென்ஸ் இந்தியா. இந்த சிமென்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷன் சிஸ்டமும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்போனன்ட்ஸும் வந்து இவங்க இந்தியன் ரயில்வேக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்க நிறுவனம் பார்த்தீங்கன்னா ABB இந்தியா. ஸோ இந்த ABB இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்ஷன் கன்வெர்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் இருக்க நிறுவனம் பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் டொப்ரோ என்ற சொல்லக்கூடிய எல்என்டி நிறுவனம். ஸோ இந்த எல்என்டி நிறுவனம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் வந்து அவங்க இந்தியன் ரயில்வேக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தராங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ட்ராக்கோட மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் அண்ட் அது கூட உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சரிங் வந்து எந்தெந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, டாடா ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் அண்ட் சிம்ப்ளெக்ஸ் கேஸ்டிங் லிமிடெட் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜஸ்க்கு உண்டான அந்த காம்போனன்ஸும் அந்த ட்ராக் சிஸ்டம் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராக்குக்கு உண்டான அந்த கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஎஸ்ஓ என்ற நிறுவனம் சொல்லக்கூடிய ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த நிறுவனம் வந்து இந்தியன் ரயில்வேக்கான தொழில்நுட்ப டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் இவங்க சப்ளை பண்ணக்கூடிய வெண்டர்ஸ்க்கு உண்டான அந்த காம்போனன்ஸை அதை செக் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணுறதோ இந்த நிறுவனம் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல மேஜராக வரக்கூடிய 3 நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் கொன்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே எல்என்டி நிறுவனம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், பிரேக்ஸு அண்ட் அதோட காம்போனன்ஸு அண்ட் கப்ளர்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன மெக்கானிக்கல் காம்போனன்ஸை சப்ளைக்கு உண்டான கம்பெனிஸ் எது பார்த்தீங்கன்னா வேப்டெக்டோட ஃபேவர்லி டிரான்ஸ்போர்ட் அண்ட் நார் அண்ட் பிரின்ஸு, எஸ்காட் லிமிடெட், ஸ்டோன் இந்தியா லிமிடெட். ஸோ இது மட்டும் இல்லாமல் டீசல் இன்ஜின்ஸ்க்கான ஜென்ரேட்டர்ஸும் அண்ட் பேக்கப் பவர் சிஸ்டமும் வந்து கமின்ஸ் இந்தியா நிறுவனம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பாஷ், டாடா இட்டாச்சியும் வந்து அவங்க சில காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து வெல் ஆர்கனைஸ்டாக நம்ம கொண்டு போனோம்னா அது ஒரு செக்டர் வந்து தேவைப்படுதுங்க. அதுதான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வருதுங்க. ஸோ நம்மளுக்கு பரிச்சயமான நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இன்ஃபோசிஸ், ரயில்டெல், HCL டெக்னாலஜிஸ் அண்ட் சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்றக்கூடிய கிறிஸ் நிறுவனம் வந்து இதில் வந்து வருதுங்க. அண்ட் இந்த நிறுவனம் தான் வந்து கிளவுட் சர்வீஸு, ஆட்டோமேஷன்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸு, இன்டர்நெட் சர்வீஸு, ப்ராட்பேண்ட் சர்வீஸு அண்ட் நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ் ஆன ஐஆர்சிடிசி அண்ட் நம்ம ஃபுட் ஆன் ட்ராக்ஸு இந்த மாதிரி சிஸ்டம்ஸும் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஃபேக்ட்ரி வந்து உங்களுக்கு பெங்களூரில் இருக்க ஒயிட்ஃபீல்டில் இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரேஜஸ் அண்ட் ஒர்க் ஷாப் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டில் வந்து சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பூரில் இருக்க கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸில் வந்து உங்களுக்கு கேரேஜ் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குங்க. அண்ட் லோகோமோட்டிவ் ஷெட்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா ரயில்வே டிவிஷன்ஸ் கீழேயும் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டுங்க. அண்ட் நம்ம சதர்ன் ரயில்வே கீழே இருக்க எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட் பார்த்தீங்கன்னா ராயபுரம், அரக்கோணம் அண்ட் ஈரோடுங்க. அண்ட் டீசல் லோக்கோ ஷெட் பார்த்தீங்கன்னா வந்து திருச்சிராப்பள்ளி, ஈரோடு அண்ட் எர்ணாகுளம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரயில்வேக்கு இன்னைக்கு பவர் சப்ளை பண்ணக்கூடிய சில ரெனியூவபிள் எனர்ஜியான டாடா சோலார் பவரும் அதானியோட கிரீன் எனர்ஜி பவரும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியன் ரயில்வேக்கு கீழேயும் அண்ட் வெளியில் இருக்க நிறுவனம் கூட டைப் வச்சு இன்னைக்கு இந்தியன் ரயில்வேஸ் அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.